அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெரபிஸ்ட் டாக்ஸ். நான் வசந்தராமன். லாஸ்ட் டைம் ஷார்ட் வீடியோவில் நான் ரெஃப்ளெக்ஸ் பற்றி பேசியிருப்பேன், பிரதிபலிப்பு. ஆனால் இந்த வாட்டி அதை கொஞ்சம் எலாபரேட்டடாக பேசலான்ற ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ. சரிங்களா? சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்குமே என்னோட நன்றிகள். மேற்கொண்டு என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம தம்பியை வச்சு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ரிஃப்ளெக்ஸை பற்றி ஒரு கிளியரான டெமான்ஸ்ட்ரேஷன். அது என்ன சொல்லுவாங்கன்னா, நியோனேட்டல் ரிஃப்ளெக்ஸ் ப்ரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவருக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? இவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஏன்னா இவர் நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனில் இருக்கிறாருன்ற மாதிரினா, இவருக்கு திலீபன் என்ற ஒரு பேர் வைக்கலாம். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. பட் ஸ்டில் இவருக்கு திலீபன் என்ற ஒரு பேரில் வச்சுட்டு நம்ம ரிஃப்ளெக்ஸோட வீடியோஸ்க்கு போகலாம். ரிஃப்ளெக்ஸ் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப எதுக்கு முக்கியத்துவம், ரிஃப்ளெக்ஸ் எதுக்காக பார்க்கணும் என்ற மாதிரி பார்த்தோன்னா, ரிஃப்ளெக்ஸு பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த ஒரு காரணத்துக்காக ரிஃப்ளெக்ஸை அவசியம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். நான் முன்னாடி பேசின மாதிரி ரிஃப்ளெக்ஸு, நியோனேட்டல் ரிஃப்ளெக்ஸு, கிளாபுலர் ரிஃப்ளெக்ஸு, ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸு, சக்கிங் ரிஃப்ளெக்ஸு, டோனிக் நெக் ரிஃப்ளெக்ஸு, கிராஸ்ப் ரிஃப்ளெக்ஸு, ஸ்டெப்பிங், மோரோ அண்ட் பாமின்ஸ்கி சைன், இது எல்லாமே இந்த லாங் வீடியோவில் குறித்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, அது குழந்தையோட சேஃப்டி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் குழந்தையோட சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதேமாரி குழந்தைய ஹேண்டில் பண்ணுற பெற்றோர்களுக்கும் சரி, கன்சல்டண்ட்டும் சரி, சேஃப்டி மெஷர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போ தான் குழந்தைய நம்ம டச் பண்ண முடியுமே. ஏன்னா குழந்தையோட ஸ்கின்னு ரொம்ப சென்சிட்டிவு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம குழந்தைய டச் பண்ணும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஸ்கின்னு இதாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதே டைமு அவங்களுக்கு இரிட்டபிலிட்டி உருவாக்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணுன்றதை பார்த்தோன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இது எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு, நம்ம கையில் க்ளீன்டாக நெயில்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, நகங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது குழந்தைய டச் பண்ணும் பொழுது. அதேமாரி ப்ராப்பராக நம்ம குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். பிஃபோர் கோயிங் டு திஸ், த மெயின் இம்பார்ட்டன்ட் இஸ் சானிடைஸ் பண்ணிக்கணும். கையை சானிடைஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் குழந்தைங்களை இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே காஸ் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? இது எல்லா பெற்றோர்களும் நம்ம சொல்ல வேண்டியது. நான் ரிஃப்ளெக்ஸ் பற்றி பேசினேன் இல்லைங்களா, பிரதிபலிப்புன்னு. ஃபஸ்ட்டு கிளாபுலர் ரிஃப்ளெக்ஸ். இந்த ரிஃப்ளெக்ஸ் எப்படி குழந்தைக்கு டெஸ்ட் பண்ணணும் என்றது பார்த்தோன்னா, குழந்தையோட மூக்கு இருக்குது இல்லைங்களா, மூக்குக்கும் இந்த புருவத்துக்கும் நடுவில் இந்த நெத்தி சொல்லுவோம் இல்லையா, அந்த நெத்தியில் நம்ம டேப் பண்ணும் பொழுது, ஜென்டில் டேப் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, குழந்தை ஆட்டோமேட்டிக்காக கண்ணை மூடி கண்ணை திறக்கும். இதுதான் கிளாபுலர் ரிஃப்ளெக்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. குழந்தையோட நெத்தியை ஸ்லைட்டாக தட்டும் பொழுது அது அந்த குழந்தை பிளிங்கிங் மூமெண்ட் கொடுக்கும், கண்ணை மூடி கண்ணை திறக்கும். இதுதான் கிளாபுலர் ரிஃப்ளெக்ஸ். செகண்ட் ரிஃப்ளெக்ஸ் என்னன்றது பார்த்தோன்னா, ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ். ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ்னால் என்னன்னு பார்த்தோன்னா, குழந்தையோட இந்த 2 பாகம் இருக்குது இல்லைங்களா, வாயோட 2 பாகம், நான் குழந்தையோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாகத்தில் நான் தள்ளுறேன். ஒரு ஜென்டிலான ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்குறேன்னா, குழந்தை என்ன பண்ணுன்னா, அந்த ஹெட்டை மட்டும் இட் டில்ஸ் டுவர்ட்ஸ் த என்னோட ஃபிங்கர்ஸ்க்கு, எந்த ஃபிங்கருக்குன்னு நீங்கள் இது பண்ணுறீங்களோ அது இட் டில்ஸ் டுவர்ட்ஸ் த ஃபிங்கர். சரிங்களா? இது ஒரு ஸ்டிமுலேஷன். இப்போ ரைட் சைடில், குழந்தையோட ரைட் சைடில் நான் என்ன பண்ணுறேன்ற பார்த்தா, ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கும் பொழுது குழந்தை என்ன பண்ணுவாப்புலன்னா, அதே ரைட் சைடில் அவரோட தலையை கொண்டு வருவார். இது ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ். சரிங்களா? இந்த ரிஃப்ளெக்ஸ் எப்போ டிஸப்பியர் ஆகும்ன்றது பார்த்தோன்னா, 4 months டிஸப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் என்னன்றது பார்த்தோன்னா, சக்கிங் ரிஃப்ளெக்ஸ். அதான் நம்ம குழந்தை கையில் எடுத்துகிட்டு போகும்பொழுது நம்ம ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணி, ஏன்னா குழந்தையோட எல்லா இடங்களும் சென்சிட்டிவாக இருக்குன்ற ஒரு காரணத்துக்கு ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணி, சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் என்னன்றது பார்த்தோன்னா, குழந்தையோட வாயில் நம்ம கை வைக்கணுன்ற மாதிரி பார்த்தோன்னா, ஆட்டோமேட்டிக்காக குழந்தை சக் பண்ண ஆரம்பிக்கும். நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி என் குழந்தை பாலே உரிய மாட்டேங்குது, பாலே குடிக்க மாட்டேங்குது அப்படின்றது சொல்லும் போது, சக்கிங் ரெஃப்ளெக்ஸ் எப்படி இருக்குதுன்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இது. குழந்தையோட வாய்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி இருந்தோன்னா, குழந்தை ஆட்டோமேட்டிக்காக சக் பண்ண ஆரம்பிக்கணும். இது என்ன பண்ணணும்னா, 4 months வரைக்கும் இன்வாலண்ட்ரி மூமெண்ட்டாக நடக்கும். தென் இட் பிகம்ஸ் லைக் அன் வாலண்ட்ரி மூமெண்ட். ரைட்டுங்களா? இது என்ன பண்ணால், இந்த ஒரு விஷயங்கள் சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? டோனிக் நெக் ரிஃப்ளெக்ஸ் அது என்னன்னு பார்த்தோன்னா, when the neck is tilted, அது நெக் டுவர்ட்ஸ் ரைட் சைடில்
டுவர்ட்ஸ் ரைட் சைடு ஆஃப் த குழந்தையில மூவ் ஆகும்பொழுது என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்லி த ரைட் ஹேண்ட் அண்ட் த ரைட் லெக் அது என்ன பண்ணுன்னா எக்ஸ்டென்ஷன் பொசிஷனுக்கு போகும். குழந்தையோட ஹெட்டு ரைட் சைடில் திரும்புது, ரைட் சைடில் திரும்பி இருக்குதுன்றது பார்த்தோன்னா குழந்தையோட கை எக்ஸ்டென்ஷன் பொசிஷனில், எக்ஸ்டென்ஷன்னா இதேமாரி எக்ஸ்டென்ஷன் பொசிஷனில் போகும். குழந்தையோட காலும் எக்ஸ்டென்ஷன் பொசிஷனுக்கு வரும். திஸ் இஸ் கால்ட் அஸ் டோனிக் நெக் ரிஃப்ளெக்ஸ். இது 4 மாதம் வரைக்கும் இருக்கும், அப்புறம் டிஸப்பியர் ஆகிடும். கிராஸ்பு 2 விதமான கிராஸ்ப் இருக்குது. ஒன்று பாமார் கிராஸ், இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாமார் செக்ஷன் சொல்லுவாங்க, பாமார் கிளாஸ். இன்னொன்று வந்து பிளான்டார் கிராஸ்ப், இன்னொன்று வந்து பிளான்டார் கிராஸ்ப் காலில் இருக்கும். பாமார் கிராஸ்ப் என்னன்றது பார்த்தோன்னா கையை குழந்தைகிட்ட எடுத்துகிட்டு போகும்போது அந்த விரலை குழந்தைகிட்ட எடுத்துகிட்டு போகும்போது அந்த குழந்தை என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்காக தன் கை விரல்களால் அந்த விரலை மூட செய்யும். திஸ் இஸ் பாமார் கிராஸ்ப். சரிங்களா? பிளான்டார் கிராஸ்ப் என்றது பார்த்தோன்னா காலில் நம்ம வந்து ஒரு என்னோட கால் விரல், என்னோட கை விரலில் நான் வந்து குழந்தை கொஞ்சம் ஸ்லைட் ஜென்டில் மூமெண்ட் கொடுக்கும்பொழுது இந்த கால் விரல்கள் எல்லாம் என்ன பண்ணுன்னா அந்த கை விரலுக்கு மூட செய்யும், மூட செய்யும். திஸ் இஸ் கால்ட் அஸ் பிளான்டார் கிராஸ்ப். 2 விதமான கிராஸ்ப் பற்றி பேசினேன். ஒன்று பாமார், இன்னொன்று வந்து பிளான்டார். சரிங்களா? ஸ்டெப்பிங் ரிஃப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் என்னன்றது பார்த்தோன்னா நம்ம தம்பியை கொஞ்சம் தூக்கி வச்சுக்கலாம். ஸ்டெப்பிங் ரிஃப்ளெக்ஸ். குழந்தை நிற்கிற போல் இருக்கிறாப்புல, இல்லைனா இதேமாரி ஒரு பொசிஷனில் இருக்கும்பொழுது நம்ம நிற்க வைக்கிறோம். குழந்தைய ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கழுத்து சப்போர்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். சரிங்களா? இதேமாரி சப்போர்ட் கொடுக்கும்பொழுது நம்ம நிற்க வைக்கிறோன்றது பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை என்ன பண்ணுன்றது பார்த்தோன்னா குழந்தை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்க பார்க்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்டெப்பிங் ரிஃப்ளெக்ஸ். இது 3 to 4 மாதத்தில் இந்த ஒரு விஷயம் நடக்கும்னு வச்சுங்களேன். இதை வந்து ஸ்டெப்பிங் ரிஃப்ளெக்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. தென் மோரோ ரிஃப்ளெக்ஸ். மோரோ ரிஃப்ளெக்ஸ்னால் என்னன்றது பார்த்தோன்னா இது வந்து பேரண்ட்ஸோ இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களோ பண்ணுறது தான் நல்ல ஒரு விஷயம் இந்த ஒரு ரிஃப்ளெக்ஸை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா இது வந்து தலைக்கும் கழுத்துக்கும் சம்மந்தப்பட்டது. இப்போ குழந்தை பிறந்ததுன்னு வச்சுங்களேன், அதனால தலை சப்போர்ட் இருக்காது. அதனால யூ ஹேவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல் இந்த ரெஃப்ளெக்ஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணும்பொழுது. அது எப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைய ஒரு 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 மேலோட்டமாக தூக்கிட்டு சும்மா ஒரு ஜென்டலாக ஒரு கீழே டுவர்ட்ஸ் கிராவிட்டி கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக கைகளும் கால்களும் விரிய செய்யும். அது ஒரு சடன் ஜர்க் மூமெண்ட் நடக்கும் இல்லைங்களா? அது பேர் தான் மோரோ ரிஃப்ளெக்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த ரிஃப்ளெக்ஸஸ்லாம் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வீட்டில் செய்ய பார்க்கலனாலும் சரி, நீங்கள் வீட்டில் பண்ணலனாலும் சரி, குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போது ஜென்டலாக ஹேண்டில் பண்ண பாருங்கள். சரிங்களா? இந்த ஒரு விஷயங்களை டாக்டர்ஸோ அதுக்குரிய அசஸ்மெண்ட் பண்ணுறவங்களோ இதை பண்ண செய்வாங்க. சரிங்களா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரொம்ப முக்கியமானது என்னன்றது பார்த்தோன்னா அந்த ஃபைனல் ரிஃப்ளெக்ஸு பேமன்சி சைன் ரிஃப்ளெக்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னான்றது பார்த்தோன்னா குழந்தையோட கால் இருக்குது இல்லைங்களா? குழந்தையோட காலில் ஃப்ரம் இதுலேருந்து மீடியல் ஆஸ்பெக்ட்லேருந்து கிடையாது, மீடியல்னால் குழந்தையோட கட்டை விரல்லேருந்து கிடையாது, ஃப்ரம் த லேட்ரல் ஆஸ்பெக்ட். இந்த லேட்ரல் ஆஸ்பெக்ட்லேருந்து நம்ம அப்படியே ஒரு ஜென்டில் புஷ் டுவர்ட்ஸ் இந்த கட்டை விரல் வரைக்கும் நம்ம போனோன்ற மாதிரி பார்த்தோன்னா இந்த கால் கட்டை விரல் இருக்குது இல்லைங்களா, இது டார்சிஃப்ளெக்ஸ் ஆகும், மிச்ச டோஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். திஸ் இஸ் கால்ட் அஸ் பேமன்ஸ்கிஸ் கைண்ட். இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்ம குழந்தைக்கு இருக்குதுன்ற மாதிரி பார்த்தோன்னா மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட்டும் ஈஸியாக சீக்கிரமாகவும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? மேற்கொண்டு எனக்கு சப்போர்ட் பண்ண பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.